மம்மி டாடி மம்மி டாடி 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 யோ என்ன இது மம்மி டாடி அதான் கண்ணில் கூலிங் கிளாஸ் பிளைண்ட் சாமி பிளைண்டா யோ என்ன இது கொடைக்குள்ள ஒருத்தர் நிக்க வச்சு சுத்தி நின்னு 4 பேர் கத்திட்டு இருக்கீங்க யோ கொடைக்கு மேல நிக்க முடியுமா? ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம்? இவர் எங்க சங்க தலைவர். இவரு சாரி டார்லிங், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தொழில இறங்கிருக்காரு. ஆபீஸ்ல ஃபைல் பார்க்கணும், அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம அசோசியேஷன் 4 பேருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கோம், 10 பேருக்கு டாக்ஸி வாங்கி கொடுத்துருக்கோம், 10-25 பேருக்கு வேன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த அக்கவுண்ட்ஸ் பாக்குறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. ஆனா எவனோ ஒருத்தன் என்னைக்கோ ஒரு நாள் பிச்சை எடுத்து வந்தானு என்ன கேட்டது என் பசங்க கேட்டு துடிச்சு போயிட்டாங்க. அதனுடைய விளைவு நான் இங்க வந்து நிக்கிறேன். நீ என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த 10 ரூபா பிடிங்க. அதுல போடு, நான் டச் பண்றது இல்ல. somebody getting 5 rupees but I am getting 10 rupees. ஏய், நீ நம்ம ரூட்டுக்கு வந்துட்டியா? நான் சும்மா தான் இருந்தேன், நீ தான் மூக்கு சொரிஞ்சு விட்ட. ஆமா, நான் மூக்க சொரிஞ்சு விட்டேன். இப்ப நீ என் நாக்கையே சொரிஞ்சு விட்டேன். மவனே, நீ இந்தியாவில் தான் டூர் போக முடியும். ஐ ஆம் வேர்ல்ட் டூர். இனிமேல் பாப்போம். மீட்ட பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். என்னையா ஹால்ல யார விடுறதுங்கிற விவசாயம் இல்லையா சார்? ஏதோ உதவி கேட்போர் சங்கம்னு பணத்தை கட்டிட்டு போனாங்க, கடைசியில பார்த்தா பிச்சைக்கார கூட்டமா இருக்கு சார். ஒரே நாத்தம். வாயா. என்னை தலைவர் பதவியிலே அமர வைத்து சந்தோஷத்திலே மூழ்க வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால தாண்டா உன்னை தலைவன் ஆக்கியிருக்கானுங்க. தலையாற்றவன் தாண்டா தலைவன். தொண்டர்களே, தோழர்களே, எதிர்கால தலைவர்களே, உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் நலனுக்காக இந்த உயிரையும் விட தயாராக இருக்கிறேன். அதுவே உன்னை விட்டா போதும்னு தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிறு இழிவு என்றாலும் என்னுடைய இதயம் சுக்குநூறாக வெடித்து விடும். எனது தோழர்களே, இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கணம் முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும். இது நான் தலைவர் பதவி ஏற்றவுடன் எடுத்த முதல் முடிவு. நம் நாட்டில் உள்ள எல்லா சங்கத்திற்கும் சொந்த கட்டடம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சங்கத்திற்கு மட்டும் சொந்த கட்டடம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. தலைவா, நமக்கு எதுக்கு கட்டடம்? இந்த மாதிரி கூட்டத்துல பெரிய பெரிய ஹோட்டல் நடத்திட்டு போக வேண்டியதானே தலைவா? போய் உட்கார் போ. இந்த மாதிரி குறுக்கால பேசுறது உன்னுடைய தப்பு இல்ல, பழைய தலைவருடைய பழக்க வழக்கம். கட்டடம் உங்களுக்காடா கேக்குறான், அவனுக்கு கேட்டுக்கிறான்டா. இந்த பாருங்க, உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நீங்க பேசலாம். இடையில பேசுனீங்க, சபையை விட்டு தள்ளி வச்சிருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மைக்கு என் கைக்கு வரலன்னா நான் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டீங்க. அந்த ஆள் பேச சொல்லுங்க. வாங்க. என்னென்ன ரீல் விடணுமோ விடு. போட அடுத்தவன என்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, ராயபுரம் மீன் மார்க்கெட் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே, இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மா தாயே வணக்கம். சங்க கட்டடமும் நாம எப்படி இருக்கணுங்கிறதா இப்ப முக்கியம். ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒரு தெருவுல, ஏதோ ஒரு மூலையில 5 பைசாவோ 10 பைசாவோ பிச்சை எடுத்தேங்கிறதுக்காக இன்னைக்கு நீ தலைவன் ஆகிட்ட. மக்களை நீ சந்தித்து எத்தனை வருடங்கள் ஆகிறது. நான் மக்களோடு மக்களாக, ரத்தத்தின் ரத்தமாக ஊறிக்கொண்டிருக்கிறேன். என்னை கேளுங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க தலைவா. எஸ், கம் இன். 10 தெருவுக்கு மேல ஒருத்தன் பிச்சை எடுத்தான்னா அவனுக்கு வேற எந்த ஏரியாவுமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி காலம் காலமாக அம்மா தாயே அப்படின்னு கெஞ்சிற பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல், இந்த நிமிஷம் முதல் மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும். எங்கே சொல்லுங்கள்? மம்மி டாடி. ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. காய் காய்.
யோ நல்ல பச்சை காய்கறி எல்லாம் என் வண்டியில் இருக்கு. கொத்தாச்சாவட்ல ரோட்ல விழுந்த காயெல்லாம் பொறுக்கி வந்து விக்கிறா. அத போய் வாங்க போறீங்களா? யோ இங்க காய் தான் புதுசு, ஆனா வண்டி பழசு. அங்க பாரு, காயும் புதுசு, கூடையும் புதுசு. அங்கதான் வாங்குவோம். நீ அதிகம் பேசுற, உனக்கு காய் கிடையாது போடா. யாரையும் காணோம். நான் இங்க இருக்கேன், உங்ககிட்ட நான் காய் வாங்குறேன். போடே. உங்ககிட்ட வியாபாரம் பண்றதுக்குள்ள சும்மா இருக்கலாம். 2 பேருக்கு 2 காய் வாங்குவேன். என்னமோ கிலோ கணக்கில் வாங்குற மாதிரிதான். போ அங்கே வாங்க போயா. உனக்கு நேரம் நல்லா இருக்குமா? போடு. இந்த காயை சாப்பிட்டா வயித்து வலி போயிடும், இடுப்பு வலி போயிடும், தலை வலி போயிடும், மூட்டு வலி போயிடும், மொத்தத்துல உடம்புல இருக்கிற அத்தனை வலியும் போயிடும். இந்த காய் சாப்பிட்டா வலி எத்தனை போயிருமா? போன வாரம் ஆள் தொட்ட அந்தோணி பொக்கவாயே பேஷனா காட்டு வரும், நம்ம கையில கீரை வாங்கி சாப்பிட்டாப்ல. இந்த வாரம் முத்து 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 முத்துல அது உதிருது. வாயெல்லாம் பல்லு முடிச்சிச்சு. ஏய் ரீலு போதும் போடு. முருங்கக்காய் நல்லா இருக்கு, ஒரு டசன் போடலாமா? ஒரு முருங்கைக்காயை 2ஆ உடைச்சு இந்த சைஸ்ல என் ஃப்ரெண்டுக்கு, இந்த சைஸ்ல எனக்கு. கத்திரிக்காய் 1, வாழைக்காய் 1, தக்காளி 1, வெங்காயம் 1. இது வயத்துக்கா இல்ல வாசனைக்கா? யோசனைக்கு. இதுக்கு நான் எப்படியா கணக்கு பண்ணுவேன்? இந்த அடியில் இருக்கிற புளி எடுத்துட்டு மொத்தமா எடை போட்டு கணக்கு சொல்லு. கொசுறு வாங்கியே குடும்பம் நடத்திடுவ போல இருக்கே. சரி 2 ரூபா கொடு. 1.5 ரூபாய் வச்சுக்கா. சும்மா எடுத்துட்டு போயா. ஓச்சில சாப்பிடக்கூடாது, உழைச்சு சாப்பிடணும். இந்த உழைச்சு நல்லா செலவு பண்ணி நிறைய சாப்பிடு பா. வரணுக்கு புளிக்கா. ஐயா உனக்கு என்னமா வேணும்? எனக்கு வேண்டியத உங்களால கொடுக்க முடியாது, அவரால தான் தர முடியும். இந்த பாருமா, உன்னை பார்த்தா பெரிய இடத்து புண்ணு மாதிரி தெரியுது. இது ரொம்ப சின்ன இடம். உனக்கு கொடுக்குற மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல. கத்துக்கணும்னு வந்துட்டா கத்துக்கிற வரைக்கும் கத்து கொடுக்கிற ஆள் தான் பெரிய ஆளு. ஓ, நீ காட்சிக்கா வந்திருக்கே. கால படாதே, ஒரே வாரத்துல பிரமாதமா காத்து கொடுப்பார். 1 வாரமா? எனக்கு 1 நிமிஷம் போதும். வரட்டுமா? போலாமா? போலாம். வண்டி நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நானே ஓட்டுறேன். Oh my God! Save this stupid boy on my lovely car. யா, கணபதி காலனி பார்ட்னர், எங்க இந்த பக்கம்? ஏய் காய், மீன் எங்க? பாத்தியா, எங்க ஏரியாவுக்கே வந்து என்ன யாருன்னு கேக்குற பாத்தியா? அப்படியா? இது உங்க ஏரியாவா? அப்படின்னா உனக்கு இந்த பந்தக்கார வீடு தெரியுமா? பந்தல் பந்தக்கார வீட்டுக்கா? எதுக்கு? அவர் வீடு தெரியுமா தெரியாதா சொல்லு. தெரியும். அவர் பொண்ணு தெரியுமா? தெரியும். ஆளு எப்படி? பாத்தியா, ராங் சைடுக்கு வந்து பாத்தியா? தப்பா நினைக்கிற. என் ஃப்ரெண்டுக்கு அவளை சம்பந்தம் பேசணும். பாலமி. பாலோமியா? ஓ, பாலோமியா? உங்க ஃப்ரெண்ட் மேல உண்மையான பாசம் இருந்துச்சுன்னா, அவரு ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்ன்ற நினைப்பு இருந்துச்சுன்னா என்ன, அவரை அந்த பொண்ணு போய் பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. ஏ, இதுவரைக்கும் அந்த பொண்ணு பார்த்த 4 பேர் அவுட். அடச்சி வாய் மூடு. உனக்கு அந்த பொண்ணு மேல வெறுப்பு இருந்ததுன்னா அதுக்காக அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காத. ஓஹோ, உங்களை யாரும் திருத்த முடியாது. இதுதான் அந்த பந்தல்காரரோட வீடு. போங்க. உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு. சைக்கிளை விட்டுட்டு வந்து வேடிக்கை பாக்குறேன். மம்மி டாடி ஹெல்ப் மீ, மம்மி டாடி ஹெல்ப் மீ. ஓஹோ, நீங்களா இங்கிலீஷ்ல வேற பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நோ நோ, திஸ் இஸ் நேஷனல் டேப் ரெக்கார்ட், நேஷனல் லாங்குவேஜ். நீங்க கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க கூடனா இந்த நாட்டுல இவங்க தான் பேசணும், இவங்க பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இது என்ன டேப் ரெக்கார்ட் வச்சு பிச்சை எடுக்கிறேன்? வர வர அந்த வீட்டுக்காரனு கிட்ட கத்தி கத்தி உயிர் போகுதியா. சில பேமானிங்க 10,000 கேள்வி கேட்டுவிட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறானுங்க. இந்த மாதிரி கேவலமான குரல்ல காலையில ஏன் கேட்பானு அந்த டேப் ரெக்கார்டு. அது மட்டும் இல்ல, சோத்த போடுறானுங்க, தண்ணி குடுக்குறானுங்க. வெரி பேட் வாட்டர், அவுட் சைடு பொல்யூஷன், இன்சைடு இன்ஃபெக்ஷன், ஓவர் சவுட்டிங், த்ரோட் பெயினிங். அப்ப சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்தா வேண்டாம்பீங்க. நீங்க ஒன்லி ரைஸ் மட்டும் போடுங்க சார். ஆல்ரெடி நான் பிஸ்லரி வாட்டர் வச்சிருக்கிறேன். ஃபேமிலி டாக்டர் அட்வைஸ் ஒன்லி மினரல் வாட்டர் தான் சாப்பிட சொல்லி. ஊருக்குள்ள மஞ்சக்காமால, பேதி, வாந்தி இவங்க எல்லாம் ஓவரா நடமாடுறாங்களா. கீப் இட் அப். போன வாரம் 15,000 பேங்க்ல போட்டேன்.
இந்த வாரம் 14,700 ரூபீஸ் தான் இருக்கு. 300 ரூபீஸ் கம்மியா இருக்கு. இது எப்படி சரி கட்டுறது? வெள்ளச்சாமி, எது வெள்ளச்சாமியா? குள்ளி பேர் வச்சு கூப்பிடுற நீ. கூட பிறந்தவங்கள அண்ணன்னு கூப்பிடலாம், மரியாதை கொடுக்கறவங்கள அண்ணன்னு கூப்பிடலாம், மனசுக்கு பிடிச்சவங்கள அண்ணன் கூப்பிடலாமா? சரி தம்பின்னு கூப்பிடு. ஏய், இத்தனை நாள் அந்த சொறி மண்டையன் கோணவாய மனசுல இருந்துட்டு இன்னைக்கு என் மனசுக்கு வந்தீங்கன்னா எனக்கு சொறி பிடிச்சிரும், என் வாயும் கோணவாயா போயிடும். தள்ளி உட்காரு. இல்லங்க, அவர்தான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு. நான் எப்போ உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். 5 leaves. என்னது? அஞ்சல, நீ சொல்றது உண்மையா? கண்ணு தெரியாதவனா? வெள்ளச்சாமின்னு நான் எப்படி உங்களை கண்டுபிடிச்சேன்? எப்படியா? எல்லாம் உங்க ஸ்மெல்லு தான். ஸ்மெல்லா? நான் எப்போ உங்களையே நினைச்சிட்டு இருக்கதால நீங்க எங்க பாஸ் பண்ணாலும் உங்க ஸ்மெல்ல என்னால கண்டுபிடிக்க முடியும். எந்த நேரமும் குளிக்காம சுத்திட்டு இருக்க உனக்கு தினமும் குளிக்கிற என்னோட ஸ்மெல் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க பணத்தை தானே எண்ணிட்டு இருந்தீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? வாசனைய மூக்குலயும் சவுண்ட காதுலயும் என்னால கண்டுபிடிக்க முடியும். நீ ஒரு நல்ல பாம்புக்கு பிறந்து விடு. மத்தவங்க எல்லாம் என்ன கம்ப்யூட்டர்லயே கண்டுபிடிக்கிறாங்க. Day is a dark, night is a dark, you're a dark, What? Blind is a dark, but our love is always bright. ஐயோ, நம்ம 2 பேருக்கு இருக்கிற இங்கிலீஷ் அறிவுக்கு ஹாலிவுட்ல தான் பிச்சை எடுக்கணும். லெட்ஸ் கோ டு அமெரிக்கா ஆஃப்டர் மேரேஜ். யா